ஓம் அகதீசாய நமக. ஓம் சிவமுகா வாழ சித்த தேவாய நமக. ஓம் சத்யநாராயணே போற்றி போற்றி. ஐயனே, எங்கள் ஊரில் நான் வீட்டோட வேலை பணிகளை ஆரம்பித்து கொண்டு இருக்கிறபோது அப்போது வீட்டு வானக்கால் தோண்டும் போது குழி தோண்டிக்கிட்டு இருந்தேன். வானக்கால் சுற்றி போடுவாங்களே, அப்போ குழி தோண்டிக்கிட்டு இருந்தேன். குழி தோண்டிக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து என்னென்னா ஒரு பாம்பு என்னை கொத்த வருது. தவத்தில் அப்போ ஒரு பாம்பு என்னை கொத்த வருது. என்னடா நம்மளை பிடிச்சி கொத்த வருதுன்ட்டு நான் அங்கிட்டு போய்கிட்டு இருந்தேன். அப்போ அங்கிட்டு போய்கிட்டு இருந்தபோது என்னை கொத்த வரும். நான் கீழே குனிஞ்சப்போ அவன் சருன்னு மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. கொத்த வந்த பாம்பு மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. சரி, இதை விடக்கூடாது அப்படின்ட்டு அதை அடிச்சே விடணும்ட்டு தோண்ட ஆரம்பிச்சிட்டேன். தோண்ட உள்ளே போனோடனே கொஞ்சம் குறிப்பிட்ட தூரத்துக்கு போனோடனே ஒரு பானை ஒன்று இருந்தது. ஒரு பானை ஒரு துணி வச்சு மூடி இருந்தது. சரி, அந்த பானை துணி அதுக்குள்ளே தான் இருக்கும் போலன்ட்டு அந்த பானையை எடுத்துட்டு துணியை அவுத்துட்டு பார்க்க உள்ளே பூரம் சூடியாக இருந்துச்சு. ஃபுல்லாகவே சூடியாக இருந்துச்சு. அதில் வாசகங்கள்லாம் எழுதியிருந்தது. என்ன வாசகங்கள்னு தெரியல. ஆனால் அந்த சூடிக்கு மேலே பூரா தங்கமாக இருந்தது. ஃபுல்லாகவே தங்கம். அந்த தங்கத்தை பூரா கிளச்சி பார்த்ததுக்கப்புறம் தான் அடியில் சுவடி. அந்த அடி சுவடியில் ஒவ்வொரு பக்கமாக பிரித்து பார்க்க ஒன்றுமே புரியலை. கடைசி ஒரு பக்கத்தில் இவையாவும் உன்னை கண்களில் காண்பதற்காக மட்டுமே இது படைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு வாசகத்தை மட்டும் அது எழுதியிருந்தது. அதை படிச்சுட்டு அந்த பானையை பார்க்க அந்த தங்கத்தை காணும். மறைஞ்சிருச்சு. அவ்வளோதான். சுவடி என்ன இருந்ததா? சுவடி இருக்கு. சரி, அகத்திய பெருமான் சொல்லுவார். தங்கத்தை தேடினியா திருப்பி? காணாமல் போயிடுச்சு. இவர் எங்கிட்ட போய் தேட மறைஞ்சிருச்சு. சரி. என் விட்டு வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். அது எங்கே போச்சுன்னு அகத்தியருக்கு தான் தெரியும். அகத்தியிட்ட தான் கேட்கணும். சொல்ல போகிறாரு. சொர்ணம் எங்கு சென்றது என்று அறிய வேண்டுமா, சுவடி எங்கு சென்றது என்று தெரிய வேண்டும்? சுவடி எங்கு சென்று வேண்டும் தெரிய வேண்டும். தப்பித்தாய். இதில் விடை அறியவில்லையோ, விடை தெரியவில்லையோ. என்ன நிகழ்ந்திருக்கின்றது சிவசபையில்? உபதேசம் முதலில், இகலோகம் பின்னாள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓ மகதீசாய நமக. அது எங்கும் செல்லவில்லை, பின் மெதுவாக வந்தடையும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓ மகதீசாய நமக. அறியாமை அகழ்கின்ற பொழுது அறிந்து அதனை கைவிட்ட நிலை, அறியாமை அகழ்கின்ற பொழுது அறிந்து அதனை கைவிட்ட நிலை, அதனை கைவிட்டு அதனை விளக்கி உள் சென்ற நிலை, அந்நிலையில்தான் சுவடி தென்பட்டது. முதலில் கிடைத்தவுடன் அத்தகைய பானையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்லவில்லை சீடன். ஓ மகதீஷா. அதை கொண்டு பத்திரப்படுத்தி கொள்ளவில்லை சீடன். கிளைத்து பார்த்தான், உள்ளுக்குள் கண்டதை திளைத்து நின்றான் என்று அகத்தியன். ஓ மகதீஷாய நமக. அதுதான் உன் ஆன்மா சிவசபையோடு சித்தனோடு குருவோடு கலந்திருக்கின்றது என்பதற்குரிய விடை என்ற அகத்தியன். ஓ மகதீஷாய நமக. நீ உணர்ந்திருக்கின்றாய், இகலோகம் மாயை, இகவர சுகம் தரும் சபையே உயர்நிலை என்று ஏற்றுக்கொண்ட நிலைக்கு, சித்தனை குருவாக ஏற்றுக்கொண்ட நிலைக்கு கிடைத்த அரிய பரிசு இவையாவும் உன் கண்களுக்கு காண்பதற்காகத்தான் ஒழிய வேறொன்றுக்கும் இல்லை என்று வாசகம் எழுதப்பட்டதே. சுவடி அத்துணை இருந்த பொழுதும் ஒரு வாசகம் மட்டும் எதற்காக கண்களில் பட்டது? கடை நிலை காணின் காதருந்த ஊசியும் சென்று வராது, உன் உடன் வராது என்பதற்கு அர்த்தம் என்று. ஓ மகதீஷாய நமக. நீ இதனை உயர்நிலையாக ஏற்றுக்கொண்டு வணங்கி வாழ்த்தி நிற்கின்ற பொழுது சென்ற சொர்ணம் அகத்தியமாக திரும்பி வரும் என்று நல்ல ஆசிவாய். ஓ மகதீஷாய நமக. நல்காட்சி நற்சீடன் நற்சபை நற்சித்தன் உயர்க வாழ்க வெல்க யுகம் என்று வாழ்த்தி அமர். ஓ மகதீஷாய. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். யாரு?